இந்த ஜியாவுல்ஹக் வந்து என்ன செய்கிறார், ஒரு இராணுவ ஆட்சி வருகிறது. அப்புறம் இந்த இராணுவ ஆட்சி என்பது மக்கள் நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ம். ஆட்சி அல்ல. அப்போ அவர் தந்திரமாக என்ன செய்கிறார் என்றால், அவர் மத அமைப்புகளுடைய ஆதரவை பெறுகிறார். அது வந்து அவருக்கு ஒரு பேஸை கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில. அப்போ பலவித அப்போ தான் வந்து இந்த மத ரீதியாக அதுக்கு முன்னால் வந்து இந்த மதரசாக்கள்லாம் நூற்றுக்கணக்கில் இருந்தது. இவர் வந்து அதை ஆயிரக்கணக்கில் மாற்றுகிறார். அதைத் தொடர்ந்து இந்த மதரசாக்களில் தீவிரமாக மார்க்க கல்வியை பயிற்றுவிப்பது அல்லாமல் இந்த தீவிரவாதத்தை முன்னெடுக்கிற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் செய்ய தொடங்குகிற காலம் அதுதான். இந்த ஷரியா சட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. அதற்காக நீதிமன்றங்கள் தனியாக அமைக்கப்படுகின்றன. அப்போ ஒரு மத ரீதியான ஒரு சித்தாந்தம் அங்கே இருந்தாலும் கூட இந்த ஜியாவுல்ஹக்கினுடைய காலத்தில் தான் இது ரொம்ப அதிதீவிர பாதையில் அது போனது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகள் ஆட்சி இருந்தார். அந்த பாதிப்பு என்பது இன்றளவிற்கும் பாகிஸ்தானை விடாமல் துரத்தி கொண்டிருக்குது. அதாவது அவர் என்ன செய்தார்கள், இராணுவ ஆட்சி என்பதோடு அல்லாமல் அதை தீவிர ஒரு மதவாத ஆட்சியாக கட்டமைத்தார். அப்போ நாட்டு மக்களுடைய கல்வி, மருத்துவம், பொருளாதாரம் போன்றவைகளெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு மதம் எல்லாவற்றிலேயும் முன்னுக்கு வருகிற அப்பதான் மாறி இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாலேயும் இருந்தது. ஆனால் இது வந்து அவர் ரொம்ப வேகமாக, அதாவது அவருக்கு வந்து ஒரு தார்மீக ஆதரவு வேண்டும் என்பதற்கு அவர் மதத்தை பயன்படுத்தி, மத குருமார்களை பயன்படுத்தி ரொம்ப முன்னாலே கொண்டு வந்தார்.